ஹோய் காது, உன்கிட்ட தான் பேசுறேன். புரியலையா உனக்கு? அட கடவுளே, எவ்வளவு தைரியம் இருந்தா அவள பேர் சொல்லி கூப்பிடுவ? காதம்பரிய காதுன்னு கூப்பிடுறியா நீ? ஆமா, காதுன்னு கூப்பிட்டேன். அதனால என்ன? டபுள் பேட்டரி. உனக்கு பார்வையும் வீக்கு, உன் மூளையும் வீக்கு தான். முதல்ல வெளியே போங்க. காது, அது வந்து நான் அண்ணி, வாங்க இங்க இருந்து போலாம். இவ கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. என்ன பண்ண போறா? ஐயோ பயமா ஏய், உன்னை எச்சரிக்கிறேன். நீ வாராதா? வாராதா? குஷி சாப்பிடு. வேண்டாப்பா, எனக்கு பசிக்கல. குஷி, நீ டென்ஷன்ல இருக்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப கோவமா இருக்க. ஆனா இந்த பாவமான வெண்டைக்காய், குண்டு குண்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த பச்சைக்கீரை என்ன பண்ணுச்சு? குஷி எப்போ வந்து இதை சாப்பிடுவான்னு பாவம் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்குன்னு பாரு. சாப்பிட குஷி. அப்பா, இப்ப எனக்கு விளையாடுற மூட்ல இல்ல. குஷி, நானும் ஒன்னும் விளையாடல. நான் உன்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் அவனோட கோவத்தை சாப்பாடு மேல மட்டும் காட்டவே கூடாது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா கோவத்துல இருக்கும்போது இன்னும் டபுளா சாப்பிடணும்னு சொல்லுவேன். அப்பதானே சக்தி வரும், தன்னோட ப்ராப்ளமோட போராட முடியும். வாட் சே? எங்க இப்ப வாயத்தோற டக்குன்னு இந்த பச்சையான கீரைய பச்சைக்குன்னு சாப்பிட்டுட. குஷி, நீ ராமா கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. ஆனா அப்பா, ராமா பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? எங்க பாரு, நான் ராதா பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா அம்மா தப்பு பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு அவங்கள பிடிச்சு கத்துறதுக்கோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கோ உரிமை கிடையாது. உனக்கு அம்மா ஆகிறதுக்காக ராதா எவ்வளவுலாம் பண்ணிருக்கான்னு உனக்கே தெரியும்ல. எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான்னு தெரியும்ல. அவளோட குழந்தை பருவத்தையே முடிச்சுக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு உன்னோட அம்மாவாகணும்னு ஆசை. ஆனா நீ என்னடானா ஒரே ஒரு நிமிஷத்துல அவளோட உரிமையை அவகிட்ட இருந்து பறிச்சுட்ட. ராமாவை ராதாவா மாத்திட்டியே. இது தப்பு இல்லையா? வாயத்தோற. ஆனா அப்பா, ஆனா எங்க அம்மாவை அவ என்ன பண்ணான்னு நீங்களும் தான் பாத்தீங்கல்ல. ராதா உனக்காக பண்ணதுக்கெல்லாம் நீ மறந்துட்டியா? பதில் சொல்லு. ஞாபகப்படுத்தட்டுமா? ராதா உனக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவளோட பாட்டி அப்பாவை கூட பகைச்சுக்கிட்டா. அவளோட வீட்டையே விட்டுட்டு வந்துட்டா. எல்லாரோட கோவத்தையும் அவ சகிச்சுக்கிட்டா. எல்லாம் எதுக்காக? உனக்கு அம்மாவா இருக்கணுங்கிறதுக்காக. என் கூட இல்ல, எமன் கூட கூட போராடுவா அவ உனக்காக. எத்தனை முறை அவளோட உயிரை பணைய வச்சிருக்கான்னு நீயும் பார்த்தல்ல.
ஆனா நீ ராதாவுக்கு என்ன பண்ணிருக்க? இதெல்லாம் சரியா? இப்ப நீ என்னோட ராமா கிடையாது. இன்னையில இருந்து எனக்கு நீ வெறும் ராதா தான். அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எது ரைட்டு எது ராங்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு என்ன புரியுது. நான் இப்ப ராமா மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஆமாமா, கோவம் தான். கோவம் எப்பவும் கோவம் தான் இல்ல? அண்ட் கோவப்படுற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா உறவை உடைக்கிறதுக்கு இல்ல. எங்க பாரு குஷி, எந்த விஷயத்திலையும் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்னு உனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இப்ப நீ பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல, அதனால நீ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன். அதையெல்லாம் நீயே தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். உனக்கு ராதாவை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டா. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது மோனையா. இந்த உலகத்துல என்னை யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். என் நம்பிக்கையை நீங்க உடைக்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் உன் மேல நம்பிக்கை வைக்கல. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன்ல, அந்த வாக்கை நான் காப்பாத்துறேன், அவ்வளவுதான். அதனாலதான் காதால கேட்டது, கண்ணால பார்த்தது எல்லாத்தையும் நான் தள்ளி வைக்கிறேன். மோகன் ஐயா, அப்போ உங்களுக்குமா அந்த மாதிரி தோணுது? எனக்கு என்ன தோணுது என்ன தோணலங்கிறதுலாம் ராதா, அது இப்ப முக்கியம் இல்ல. இப்ப நீ என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறியோ அது மட்டும்தான் முக்கியமான விஷயம். நீ அது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. இப்போ உன்கிட்ட ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறியோ அதை தேடி கண்டுபிடி. அதுல பாதாளத்திலேயோ இல்ல வானத்திலேயோ எனக்கு தெரியாது. ஆனா உண்மையை தேடி கண்டுபிடி. ஏன்னா உன்கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறாதா. இங்க பாரு குஷிக்கு நான் எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் உண்மை ஒண்ணுதான். உனக்கும் உன்னோட பொண்ணுக்குமான உறவு இப்ப அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க. உன்னோட அன்புங்கிற நூலை மட்டும் பிடிச்சு தொங்குது. சூழ்நிலை எப்படியே இருந்துச்சுன்னா அந்த நூல் தாங்காது. அப்புறம் உனக்கும் குஷிக்கும் இருக்கிற உறவு அருந்து போயிடும். அப்ப நமக்குள்ள இருக்க உறவு உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு மோனையா, அப்போ அதுவும் அருந்து போயிடுமா?
ராதா, என்னை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறத விட நீ பதில தேட ஆரம்பி. துளசி மேல நீ ஒரு பழிக போட்டிருக்கல்ல, அத முதல்ல நிரூபிக்க பாரு. கடவுளே கிருஷ்ணா, என்கிட்ட இருந்து என் குஷி, மோனையா எல்லாருமே பிரிஞ்சு போறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இனி நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. நீ நிரூபிக்க நினைக்கிறத தேடி கண்டுபிடி. அதுல பாதாளத்துல தேடு, வானத்துல தேடு, எப்படியாவது கண்டுபிடி. ஆனா உண்மையை தேடி கண்டுபிடிச்சிட. கடவுளே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணணும்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்காக நான் அம்மா கூட கை கோர்த்தனோ அந்த வேலையை இப்ப நான் பண்ணியே ஆகணும். அம்மா, இதுக்கு மேல என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. இந்த போலி துளசி பத்தின உண்மையை வெளியே கொண்டு வர உண்மையான துளசி அக்காவோட உதவி நமக்கு தேவைமா? அதுக்காக நீங்க அந்த எலும்பு கூட ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அத வெளியே கொண்டு வர நேரம் வந்துருச்சுமா. ஏன்னா அதான் நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆதாரம். இந்த துளசியோட உண்மையை நம்ம வெளியே கொண்டு வரலாமா? ராதா, அம்மா, இந்த போலி துளசியோடைய முகத்திரைய கிழிக்கிறன்னு நீ என்னுடைய உண்மையும் சேர்த்து வெளியில கொண்டு வந்துருவ போல இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? எனக்கு நானே குழிய வெட்டி உள்ள படுத்துக்குவேனா? அம்மா, என் வார்த்தையை நம்புங்க. நான் இதுல உங்களை மாட்டி விட மாட்டேன். இங்க பாரு ராதா, நான் என்னுடைய நிழல கூட முழுசா நம்ப மாட்டேன். அதுலயும் நீ இப்ப என்னுடைய எதிரி ஆயிட்ட. என்ன பத்தின உண்மையை எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வரதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. அதனால அந்த எலும்பு கூட உனக்கு என்னைக்கும் கிடைக்காது. அப்ப சரி, நீங்களும் நானும் கை கோர்த்ததை இதோட முடிச்சுக்கலாம். இந்த சுயநலமான நட்பை நாம இதோட முடிச்சுக்கலாம். இனிமே நான் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டேன். அந்த எலும்பு கூட எனக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, வானம் பூமி எல்லாத்தையும் ஒன்னாக்கியாவது அந்த எலும்பு கூட நான் கண்டுபிடிச்சு எடுக்கிறேன். இத பாரு, நான் என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப நாள கொஞ்சமாவது கஷ்டப்படுத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க 2 பேரோட இந்த கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடி உடைஞ்சு போச்சு. உங்க 2 பேரால என்ன எதுவும் பண்ண முடியல. முடிஞ்சது, ஃபினிஷ். எல்லாமே போச்சா? பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா 2 பேரும்? நீங்க 2 பேரும் சேர்ந்தே என்ன ஒண்ணும் பண்ண முடியல. நீ தனியா என்ன பண்ண போற? ராதா, யூ நோ வாட், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்புறம் அதுக்கப்புறமா போக போறது இந்த காது. உங்க 2 பேரையும் நான் சீக்கிரமே பேக்கப் பண்ண போறேன். இந்த வீட்ல இருந்தும் இந்த வீட்ல இருக்க எல்லாரோட வாழ்க்கையில இருந்தும். பாய். அம்மா, நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களுக்கே தெரியாம இந்த வேஷக்காரியும் காப்பாத்துறீங்க. சரி, காப்பாத்துங்க. ஆனா இதுக்கு மேல உங்களாலையும் தப்பிக்க முடியாது, அந்த வேஷக்காரியாலையும் முடியாது. துளசி அக்காவோட எலும்பு கூட எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல,
அது பாதாளத்துல இருந்தாலும் நான் அதை தேடி கண்டுபிடிப்பேன். ராதா, ராதா நில்லு. இந்த ராதா மட்டும் அந்த எலும்பு கூட தேடி கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படி போலி துளசியால ராதா மேல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் குஷிக்கும் இப்ப வெறுப்பு ஏற்படுதோ அதே மாதிரி நாளைக்கு என்னையும் எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சேகர் அண்ணா, நான் இந்த சிசிடிவியோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிட்டேன். ஆனா அந்த தேதியில உள்ள வீடியோவை எப்படி கொண்டு வரது, என்ன பண்றது? கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், வச்சிடறேன் சேகர் அண்ணா. அப்படின்னா அம்மா துளசி அக்காவோட எலும்பு கூட இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காங்களா? என்ன நடக்குதுங்க? உங்க மிகப்பெரிய குற்றத்தோட விசாரணை நடக்குதுமா. அம்மா, இந்த வீடியோல துளசி அக்காவோட எலும்பு கூட நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப இந்த வீடியோவை நான் மொத்த குடும்பத்துக்கும் காட்ட போறேன். அதுக்கப்புறம் 2 விஷயம் நிரூபணம் ஆயிடும். துளசி அக்காவை கொலை பண்ணது நீங்கன்றதும், அப்புறம் அந்த பொம்பளை துளசி அக்கா இல்ல, ஒரு வேஷக்காரிங்கிறதும். ராதா, இவ்ளோ நேரம் சிஐடி வேலை பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப. தண்ணி குடிக்கிறியா? ஐயோ, என்ன என்ன பண்றீங்க? தள்ளி போங்க. ஐயோ கடவுளே, கிருஷ்ணா, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஆதாரம் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. இப்ப அந்த எலும்பு கூட நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு நீ எப்படி நிரூபிப்ப? எல்லார்கிட்டயும் போய் என்னன்னு சொல்லுவராதா? அந்த எலும்பு கூட எல்லார் முன்னாடியும் கொண்டு வருவேன். வீடியோவை நீங்க அழிச்சிருக்கலாம், ஆனா எலும்பு கூட எப்படி அழிப்பீங்க? அந்த எலும்பு கூட நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேடா கூடமா எதுவும் பண்ணாத ராதா. சேகர் அண்ணா, நான் இப்பவே உங்களை பார்க்க வரேன். எனக்கு இப்ப உங்க ஃபாரன்சிக் ஆளுங்க அப்புறம் உங்க வக்கீல் அறிவுரெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. சரி ராதா, ராதா நில்லு. ராதா, ராதா, ராதா நில்லு. ராதா, ராதா நில்லு. இந்த ராதா மட்டும் அந்த எலும்பு கூட எடுத்துட்டான்னு அப்புறம் நான் மொத்தமா மாட்டிக்குவேன். நான் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி வீட்ல உள்ளவங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு போய் செக் பண்ணணும். அப்பதான் என்னோட ரூட் கிளியரா இருக்குங்கறத நான் உறுதிப்படுத்திக்க முடியும்.
இவங்க 2 பேரும் தள்ளி தள்ளி இருந்தாலும் ரொம்ப நிம்மதியாவே தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ராதாவும் சேகரை பார்க்க வெளியில போயிட்டா. அந்த எலும்பு கூட்ட மொத்தமா அழிக்க இதுதான் சரியான நேரம்.